டெல்லியின் முதல் இஸ்லாமிய அரசனான குதுப்புதீன் ஐபக் 1193ஆம் ஆண்டு குதுப் மினார் என்ற இந்த கோபுரத்தின் கட்டிட வேலைகளை ஆரம்பித்தார். அதன்பின் இந்த தூபியின் மிகவும் உயரத்திலான தளம் 1386ஆம் ஆண்டில் ரோஷா துக்ளக் மேற்பார்வையில் கட்டி முடிக்க பெற்றது. இது 72.5 மீட்டர்கள் உயரம் கொண்ட கோபுரமாகும் மற்றும் குதுப் மினாரின் உச்சி வரை சென்றடைய 378 படிகள் ஏற வேண்டுமாம். மேலும் செங்கல்லால் செய்த உலகிலேயே உயர்ந்த பள்ளிவாயுல் தூபி இதுவே ஆகும். இந்த குதுப் மினார் பல ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கிய பட்டையான விளிம்புடன் கூடிய உருளை வடிவான அம்புகள் கொண்டு வடிவமைக்க பெற்றது. மேலும் தனிப்பட்ட முகாமா வகை தண்டயங்களை கொண்டு உப்பரிகைகள் உருவாக்க பெற்றன. இந்த தூபி சிவந்தவரை மணற்கற்களால் கட்டியது. மேலும் அதன் மேல் குரானில் இந்து கவிதைகள் மற்றும் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கோபுரம் எதற்காக கட்டினார்கள், இதற்கு யார் பெயர் வைத்தார் மற்றும் அப்படி ஏன் வைத்தார்கள் என்பது பற்றியும் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. குத்புதீன் ஐபக் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இந்த பெயர் சூட்டியதாக கூறினாலும் சில்ராட்சன் ஒக்சியானா என்ற இடத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு துறவி குதுப்புதீன் பக்தியார் காக்கி என்பாரை போற்றும் வகையில் சூட்டப்பெற்றதாக கூறுகிறார்கள். குதுப் வளாகத்தின் அருகாமையில் நிற்கும் இரும்பு தூண் உலக அதிசயங்களில் ஒன்றாகும். உலோக ஆக்க தொழில் வல்லுநர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்த விஷயமாகும். பரம்பரையாக மக்கள் நம்புவது என்ன என்றால், ஒருவர் முதுகை இத்தூணுடன் இணைத்து தமது கரங்களால் இத்தூணை அரவணைக்க முடிந்தால் அவர்கள் நினைப்பது நடக்கும் என்பது ஐதீகமாகும். மனிதனின் வியர்வையை இத்தூண் அரித்திழுக்கும் என்பதால் இப்படி செய்யாமல் இருக்க இந்திய அரசு இத்தூணை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்துள்ளது. இந்த வளாகம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலம் என்று வழங்கப்படுவதாகும். டில்லியின் பிரபலமான சுற்றுலா பயணிகள் விரும்பி பார்க்கும் இடமாக இந்த இடம் திகழ்கிறது.